மகாபிரபு மட்டும்தான் நமக்கு எவ்வளவு ஆன்மீகத்துல எவ்வளவு சௌகரியங்கள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால அவரை வந்து மேக்னானிமஸ், ரொம்ப கருணை உள்ள அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அவருடைய கீர்த்தனத்துல வந்து பாரபட்சம் இல்லை. எத்தனை 60க்கும் மேற்பட்ட நாம சங்கீர்த்தன குழுக்களை உருவாக்கி ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு பகுதியில பிரச்சாரம் பண்ணணும், நாமங்களை சொல்லுங்கன்னு அனுப்பி வைக்கிறார். அவங்க எல்லாம் அந்தந்த பகுதியில போயிட்டு ராத்திரி ஏதாவது ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிட்டு அங்க ஹெவியா கீர்த்தனம் பண்ணுவாங்க. உணவு இருப்பிடம் பத்தி அவங்க யாரும் யோசிக்கல. இதில கூட கிருஷ்ணர் சொல்வார், இருப்பிடத்துக்காக கவலைப்படாதவன் அவனை வந்து உயர்த்தி சொல்ற பிரியமானவனா பல குணங்கள்ல அது ஒரு குணமா இருக்கு. இருப்பிடம் பற்றி கவலை இல்லாதவன் அப்படி. இந்த உலகமே வந்து இருக்கிறதுக்கு தானே தரப்பட்டிருக்கு, அதுல ஒரு இருப்பிடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. ஞானிகளுக்கும் லட்சணம் உண்டு, பக்தர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. ஞானிகளை பத்தி சொல்லும் போது அந்தக ராம அப்படின்னு வரும். அந்தக ராம, அடுத்து அந்தக சுகக அப்படின்னு வரும். உள்ளுக்குள்ளே ஒரு சுகத்தோட ஒரு ஆனந்தத்தோட இருக்கிறவங்க, அவங்களுக்கு சேவை அவ்வளவு பெருசா இருக்காது. இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஞானியர் லட்சணம் அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் உண்டு. சைதன்ய மகாபிரபு அவ்வளவு சுலபம் பண்ணி சகஜமா கொடுக்கிற போது அப்பவும் எதிர்ப்பு இருக்கு. ராமானுஜர் இதே மாதிரி நடந்துக்கும் போது எப்பவுமே எதிர்ப்புங்கிறது அது ஒரு பேலன்ஸ் மாதிரிதான். ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது அந்த விஷயம் பெருசுபடுத்தப்படும், முக்கியமானதாகும். அது சில புரோபாதா பக்தி சித்தாந்த சாஸ்திரி வசனத்துக்காக வரும். பிரகலாதனோட ஜாஸ்தி ரண்ய கசிபுவாலதான் ஜாஸ்தியா நரசிம்மர் வந்து பேசப்படுறாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சார ஸ்டைலா இருக்கு. நம்முடைய குருநாதர் கூட ரஷ்யாவோட பிரச்சாரத்துக்கு போற போது அங்க சில சமயம் ஏதாவது ஒரு கட்டோட்டி எதிர்ப்பாக வைப்பாங்க, ஏதாவது ஒரு போஸ்டர் வைப்பாங்க. ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்க எல்லாம் திரும்பிட்டு வருத்தம் தெரிவிச்சு அப்புறம் அங்க வந்துடுவாங்க. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா மகாபிரபு நேரத்துல வந்து அந்த சங்கீர்த்தனம், அதாவது இப்போ பட்டாச்சாரியார் வந்து சர்வமா பட்டாச்சாரியார் அவர்கிட்ட ஒரு பிராமணர் வந்து சொல்றார், இப்படி ஒருத்தரை பார்த்தேன் கீர்த்தனம் பண்ணும்போது பரவசமாயிடுறாரு, அவரு யாரை தொட்டாலும் அவங்க பக்தராயிடுறாங்க, கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமையை வாரி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசா சொல்லும் போது பட்டாச்சாரியருக்கு கோபம் வந்து, இப்படித்தான் யாராவது ஒண்ணு செஞ்சுட்டா அவங்கதான் கடவுள், அவங்க பின்னாடியே போயிருவீங்களே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. இப்ப என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கலாம் பட்டாச்சாரியார். ஆனா அவரா பார்க்கும்போது அப்ப கூட ஞானம் வந்து அந்த ஞானம் வந்து ஒருத்தனை குருடனாக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. அதாவது அகந்தை உள்ள ஞானம் வந்து பார்வையை வந்து மந்தமாக்கி, உலக அறிவுங்கிறது கண்ணில் சேர்க்கிற தூசி மாதிரி தான். எவ்வளவு சேருதோ அந்த அளவுக்கு அகப்பார்வை வந்து இல்லாம போயிடும். அப்ப அவர் வந்து சைதன்யரை வந்து கண்டிக்கிறார், குரு யாரு, என்ன ஏது, ஏன் இப்படி இருக்கிறார், சன்னியாசியுடைய வேலை என்ன தெரியுமா, சன்னியாசி வந்து நிறைய பண்டிதரா இருக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை சொல்லணும், அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படி அங்கங்க பாடிட்டு இப்படி திரியிறியேன்னு அவர் கண்டிக்கிறார். சில இடங்கள்ல அப்படி மகாபிரபுவை கண்டிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லிடுவார், என்ன பண்றது, என் குரு நீ இதுக்குதான் லாயக்குன்னு சொல்லிட்டாரு, இந்த 2 வரிய பாடிட்டு போதும்ட்டாரு, அதனால குருவை மீறி நான் எதுவும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் என்னன்னா, உலகம் வந்து நம்மளை வந்து கீ கொடுக்கும். அப்படி செஞ்சா இப்படி இருக்கலாம், இப்படி செஞ்சா
செஞ்சா அப்படி இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு. ஆனா அதெல்லாம் இருக்கலாம் தான். ஆனா அது தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கு தான் அது வழிவகுக்குமே வெளியே கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்காது. ஆஹ் நம்ம கீதையில உலகம் பூரா தெரியும், பகவத்கீதைனாலே அட்டப்படத்துல கிருஷ்ணர் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தேர்ல இருக்கிறாங்க. 5 குதிரைகள் வந்து தேரை இழுத்துட்டு போகுது. நம்முடைய சரீரத்துக்கு அந்த தேரை ஒப்பிடுறாங்க. மனசு அதுல ஜீவன் வந்து அதுல பயணிக்கிறான். பரமாத்மா அந்த தேரை செலுத்துறார். பரமாத்மாவோட சேர்ந்தா இறைவன்கிட்ட போய் சேரலாம். அதுக்காக அந்த தேர் கிளம்புது. அங்க வந்து புத்தி தான் அடிவாளமா இருக்கு. மனசு வந்து மனம் அங்க இருக்கு, புத்தி இருக்கு, 5 புலன்கள் இதெல்லாம் அதுல குதிரைகளாக ஒப்பிடப்படுறாங்க. சில சமயங்கள்ல புத்திய ஜீவன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, குருட்சேத்திரான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க சண்டை நடந்தது. அங்க பாண்டவர்கள் கூடுனாங்க, பகவான் அங்க பகவத்கீதையை பேசுறார். அதெல்லாம் நடந்தது உண்மைதான். இது ஒரு ஒப்பிட்டு காட்டுறாங்க. இப்படி இந்த தேர் வந்து பரமாத்மாவோட ஜீவன் போய் சேரணும், பரமாத்மா எங்க கொண்டு சேர்க்கிறாரோ அங்க போகணும். ஒருத்தர் நம்மளை கூட்டிட்டு போகணும்னா நான் அவர் பேச்ச கேட்கணும், அவர் பின்னாடி நான் நிற்கணும், என்னுடைய சுகங்களை விட்டாகணும். இந்த மாதிரி கிருஷ்ணரை போய் சேரணும்னா பரமாத்மாவா இருக்கிற வாசுதேவ் கிருஷ்ணன் அவர் பேச்ச நாம கேட்க வேண்டியது. அந்த கீதையில வந்து அவர் சொல்றதை கேட்டு அர்ஜுனன் எப்படி அவர் பின்னாடி போறாரோ அது மாதிரி போகணும். முதல்ல இறைவன் தான் உருவாட்டம். ஒரு ஜீவன் பக்தி பண்ணும்போது உதவுறாரு. ஆனா அந்த ஜீவன் உண்மையான பக்தி பண்ணணும் விரும்பும் போது குரு தன்னுடைய கருணையை வந்து எப்படி வெளிப்படுத்துவாருன்னா, ஒரு குருவ அதாவது கிருஷ்ணர் தன்னுடைய கருணைய, கிருஷ்ணரை தான் எல்லாருக்கும் முதல்ல கிருஷ்ணர் தான் குரு, ஆதி குரு. அவர்கிட்ட ஒருத்தன் பக்தி பண்ணும்போது தூய பக்திக்காக அவன் விண்ணப்பிச்சுட்டா, அப்ப கிருஷ்ணர் என்ன செய்யறார், அவனுக்கு தன்னுடைய கருணைய குருவாக தான் காட்டுறார். நல்ல சத்குரு அனுப்புவார். அந்த குரு கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மேல உண்மையான ஒரு டீலிங், அவரை எப்படி அணுகுங்கிற ஒரு ஞானத்தை வந்து குரு கொடுக்கிறார். ஏன்னா முதல்ல நாம அக இருளோட இருக்கிறோம். புறத்துலயும் இருள் இருக்கு, அகத்திலையும் இருள் இருக்கு. சூரியனால வெளியே வெளிச்சம் தருது, அந்த வெளிச்சத்துல நாம எல்லாத்தையும் பார்க்கிறோம். அது விளங்க செய்யுது சூரியன் வந்து. அப்போ இருள வந்து விளக்குறதோட விளங்கவும் வைக்குது, என்னென்ன இருக்கு பாரு அப்படின்னு. இதே மாதிரி உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு, அங்க பரமாத்மா இருக்கிறார். அதையும் விளங்க செய்து அவரை நோக்கி இருக்கிறது எவ்வளவு உத்தமன்னு உணர்த்துறவரா இருக்கிறார் குரு. அதனால அவர் வந்து அக இருள போக்குறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் அஜானம் திமிரந்தஸ்ய உள்ள வந்து இருட்டு இருந்துச்சு, அஜானம்ங்கிற இருட்டு இருந்தது. அதை போக்கிட்டு எனக்கு சரியான பார்வையை கொடுத்தார் குரு அப்படின்னு அந்த பிரார்த்தனையில நாம பாடுறோம். இப்படி மகாபிரபு நமக்கு சுலபமான ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. காத்தாலே எழுந்திருச்சு, அதாவது நமக்கு 1000 வேலை இருக்கலாம், அந்த வேலையெல்லாம் வயிற்றுக்குதான், ஆத்மாவுக்கு 24 மணி நேரம் கடவுள் கொடுத்திருக்கிறார்னா அதுல வந்து கடவுளுக்கு எத்தனை மணி நேரம் நம்ம செலவழிச்சோம் பார்க்கணும். அந்த எவ்வளவு நேரம் செலவழிச்சோங்கிறத பொறுத்து நம்முடைய நன்றி வந்து அதுல தெரியும். நம்ம சும்மா வெளியூர் சுத்தும் போது டவுன் பஸ்ஸுக்கு காத்து கிடக்கிறாங்க, மினி பஸ், இதே வந்து வாழ்க்கை பூரா கணக்கு வச்சா பல வருஷம் வரும். பழு தேய்க்கிறது பாத்ரூம் போறதே கணக்கு பார்த்தோம்னா 2 வருஷம் வரும் வாழ்க்கையில. தூங்குனதை பார்த்தா சரி பாதி பேர் 80 வயசு வாழ்ந்தாரா 40 வருஷம் தூங்கி இருப்பாரு. ராத்திரி மட்டும் தூங்குறவங்களுக்கு தான் அந்த கணக்கு வரும். இப்படி ஒண்ணுக்கெல்லாம் எவ்வளவோ நேரம் போயிட்டு கடவுளுக்கு மட்டும்
டைட்டா இருக்கேன் செஞ்சு விடுங்க சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பார்த்து கவனமா இருக்கு. அதனாலதான் இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு என் நினப்பாவது செயல்படுத கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஒரு இது கொடுக்குறாரு. என் நினப்பாவது செயல்படுது அப்படிங்கிறார். இப்படி நாம சங்கீர்த்தனம் மூலமா நாம நம்முடைய ஆன்மீக சாதனைகளை அது மூலமாக வச்சுக்கிட்டா ஒரு டெலஸ்கோபிக்கான ஒரு பார்வை கிடைக்கும், தொலைநோக்கு பார்வை. அப்ப என்ன ஆகும்னா ஆசைகள் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணாது, ஒரு தெளிவு உண்டாயிரும். அதுக்கப்புறம் நம்முடைய செயல்பாடுகள்லையும் ஒரு நேரிய நடத்தை இருக்கும். அப்படியே நாம வந்து நல்ல ஒரு சீடனா மாறிட்டு கடவுளை நோக்கி போக அவருடைய நெருக்கம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா.